இந்த ஃபைட் ஃபேன்ஸ்லாம் வந்து எப்போ கானர் மெக்ரேகர் வந்து திருப்பி வரப்போறாரு அப்படின்ற மாரி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப தலைவனே வந்து நான் திருப்பி வரேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. எப்பனா வந்து இந்த UFC ஒயிட் ஹவுஸ்ல ஒரு ஈவென்ட் நடத்தப் போறாங்க. அதுல வந்து நான் கலந்துப்பேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. இவர் மட்டும் இல்ல UFCல இருக்க பெரிய ஃபைட்டர்ஸ் ஜான் ஜோன்ஸ், ஆஸ்பினால் அந்த மாரி பெரிய ஃபைட்டர்ஸுமே இதுல கலந்துக்கணும் அப்படின்ற மாரி இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இந்த ஒயிட் ஹவுஸ் ஈவென்ட்ல என்னதான் இருக்கு அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். கானர் மெக்ரேகர புடிக்காத ஆளே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அவர பத்தி சொல்லணும்னா அவர் அந்த ஃபைட்டிங் கேமோட அவரு பெரிய ஆளு. எப்பவுமே வந்து ஃபுட்பால் பெருசா இருக்கும், டென்னிஸ் பெருசா இருக்கும். அதுக்குள்ள தான் ரொனால்டோ, மெஸ்ஸிலாம் இருப்பாங்க. ஆனா மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் ஃபைட்டிங் கேம் தெரியுமான்னு தெரியாது. ஆனா கானர் மெக்ரேகர தெரியும். அந்த ஃபைட்டிங் கேம்ஸோட கானர் மெக்ரேகர் பெரிய ஆளு. அவருக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. எப்போ திருப்பி வருவாரு அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. இவர் கடைசியா சண்டை போட்டது எப்போனா 2021 இவருக்கும் போரியோவுக்கும் மேட்ச் நடந்தது. செகண்ட் மேட்ச். அதில வந்து நான் உன்ன என்ன பண்றேன் பாரு அப்படி இப்படின்னாரு. ஆனா கடைசியில பார்த்தா அவர் கால் உடைஞ்சிச்சு. அதனால ஃபைட்ட பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதோட போன மனுஷன் தான் திருப்பி இன்னும் அதுக்கப்புறம் UFCல கலந்துக்கவே இல்ல. நெறைய ரூமர்லாம் வந்தது. பாக்ஸிங் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நம்ம இந்தியாலயே வந்து அம்பானி வந்து ஒரு பெரிய ஈவென்ட் பண்ண போறாரு. அதுல வந்து லோகன் பாலுக்கும், கானர் மெக்ரேகருக்கும் ஃபைட் நடக்கும். 2 பேருக்கும் 100 மில்லியனு வச்சுக்கோங்கடா அப்படின்ற மாரி பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் நடக்க போகுது அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா அது ரூமரா தான் இருந்தது. அத பத்தி எதுவும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. அதுக்கப்புறம் வந்து BKFCன்னு ஒண்ணு இருக்கு. பேர் நக்கிள் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப்னு. அதுல இவர் ஒரு ஃபவுண்டரா இருக்காரு. அந்த BKFC எப்படி இருக்கும்னா, நார்மலா பாக்ஸிங் மாரி, UFC மாரிலாம் கிடையாது. அது கிளவுஸே கிடையாது. வெறும் பேர் நக்கிள்ஸ் தான். அது பார்த்தா அவ்ளோ கொடூரமா இருக்கு. என்னடா இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்ற மாரி இருக்கு. அதுல வந்து கார்னர் வந்து கலந்துப்பாரு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ரீசென்ட்டா கூட ஒரு ஈவென்ட் நடந்தது. இந்த மாரி கிங் ஆஃப் வயலன்ஸ், குயின் ஆஃப் வயலன்ஸ்ன்ட்டு. அதுல மைக் பெரி வின் பண்ணியிருந்தாரு. அப்ப கூட சொன்னாரு, நெறைய பேர் வந்து என்கிட்ட சண்டை போடுன்னு கேட்டாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்தா சண்டைலாம் போட முடியாது போலயே அப்படின்ற மாரி இருக்கு. கண்டிப்பா நான் ஒரு நாள் சண்டை போடுறேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆனா கானர் மெக்ரேகர் வந்து பயங்கர பிஸி. அவர் வந்து UFC ஃபைட்டிங்க நம்பி தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவர் வந்து அந்த ப்ராப்பர் டோல்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு விஸ்கி வச்சிருந்தாரு. அத வந்து வித்துட்டாரு. அது ஒரு 250 மில்லியனுக்கு வித்தாரு. அதுக்கப்புறம் வந்து நெறைய பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. நெறைய ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாரு. அந்த BKFCல ஃபவுண்டரா இருக்காரு. அதே மாரி அவர் ஒரு பீர் பிராண்ட் ஒண்ணு லான்ச் பண்ணாரு. அது பயங்கர சக்சஸ். அத பார்க்கும்போதே நம்மளுக்கு டிஃபரெண்ட்டா இருக்கு. நம்ம நார்மல் பீர்லாம் இல்லாம, அது அப்படியே கிரீமியா இருக்கு. அத வந்து இந்த கின்னஸ் பீர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் சொல்றோம்ல, அந்த கின்னஸ்ன்றது ஒரு பீர் கம்பெனி. அந்த பீர் வந்து ரொம்ப திக்கா, கருப்பா இருக்கும். அது ஐரிஷ் பீர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பீர் ஒண்ணு லான்ச் பண்ணாரு. அது பயங்கர ஃபேமஸ். அது செம்மையா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. அவர் சண்டை போடணும், போய் மூஞ்ச உடைச்சுக்கணுமே அவசியம் இல்ல. ஏன்னா, இந்த பக்கம் அவ்ளோ பிசினஸ் போயிட்டு இருக்கு. பிசினஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் வேற போயிட்டு இருக்கு. இதுக்கு மொதல்லயும் வந்து சண்டை போடுறாருன்னா, அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அவர பத்தி பார்க்கும்போது அவருக்கு டக்குன்னு பாப்புலாரிட்டி கிடைச்ச மாரி இருந்தது. ஆனா, அதுக்கு பின்னாடி அவர் அவ்ளோ கஷ்டப்பட்டிருந்தாரு. அவரோட ஸ்டோரி கூட நமக்கு தெரியும். அவங்க ஒய்ஃப் தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி, அவர் இப்ப நிக்கிறதுக்கு ரீசனே அவங்க ஒய்ஃபா தான் இருந்தாங்க. ஆனா, அவரோட லாஸ்ட் ஃபைட் நம்ம பார்க்கும்போது கூட பார்த்தோன்னா, அவர் கால உடைச்சிட்டு சைடுல உட்காந்துட்டு கூட வா வா வான்னுவாரு. அப்பவே நினைச்சோம், ஆஹா தலைவன் அவ்வளோதான் போல விடமாட்டான். அவ்வளோதான் ஒரு 6 மாசம் ட்ரெய்னிங் எடுத்து திரும்பி வருவான்னு பார்த்தா, அந்த மாரி தான் ஃபோட்டோஸ்லாமே இருந்தது. அவர் ஜஸ்டின் பீபர் கூட இருப்பாரு. ஜஸ்டின் பீபர் சைடுல உட்காந்துருப்பாரு. இவர் இந்த உடஞ்ச காலோட புல் அப்ஸ்லாம் போட்டிருந்தாரு. ஆஹா மனுஷனுக்கு இன்னும் அந்த வெறி இருக்கு போலேன்னு. ஆனா அதுக்கப்புறம் அவர் அப்படியே சைலண்ட் ஆயிட்டார். இந்த UFC பக்கமே வர்றதில்ல. அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தாலே ஃபுல்லா பார்ட்டியில இருக்கிறது, டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியே அவர் அப்படியே ட்ராக்கே மாறி போயிட்டாரான்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தா, இந்த பாலிடிக்ஸ்ல பயங்கர பிஸி ஆயிட்டாரு. அயர்லாந்துல பிரசிடென்ட்க்கு நிக்க போறேன் அப்படின்ற மாரி பயங்கரமா பரபரப்பா பிரஸ் மீட் அது இதுன்னு குடுத்திருந்தாரு. அங்க மக்கள்கிட்டயுமே பயங்கர ஆதரவு இருந்தது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அயர்லாண்ட பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். இப்போ ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா ஒருத்தர நாமினேட் பண்ணோம்னா 20 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து அவர நாமினேட் பண்ணோம். அதே மாரி 4 லோக்கல் அத்தாரிட்டியும் அவர நாமினேட் பண்ணோம். இவருக்கு வந்து போதுமான சப்போர்ட் கிடைக்காதனால இவரு நாமினேட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து அவரே வந்து நான் பிரசிடென்ஷியல் ரேஸ்ல இருந்து விலகுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இது என்னோட லாஸ்ட் கிடையாது. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் பாலிடிக்ஸ்ல கலந்துப்பேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல இருக்க ஃபைட் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு ஈவென்ட் வந்து இந்த UFC ஒயிட் ஹவுஸ் ஈவென்ட் தான். இது எப்படி ஆரம்பிச்சுன்னா இந்த வருஷம் ஜூலை 4 அப்போ ட்ரம்ப் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, அடுத்த ஜூலை 4 வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. அமெரிக்கா 250 அப்படின்னு சொன்னாரு. அதனால வந்து நம்ம அமெரிக்கா 250 வந்து பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். இதுவரைக்கும் எவனுமே அந்த மாரி பார்த்துருக்க கூடாது. அந்த மாரி நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாரி சொன்னாரு. நெறைய சொன்னாரு. இத பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதே இதுல வந்து ஒயிட் ஹவுஸ்ல வந்து நம்ம ஒரு UFC ஃபைட் வச்சா எப்படி இருக்கும்? அது பண்ணலாம் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுலேருந்து ஃபேன்ஸ்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஒயிட் ஹவுஸ்ல ஃபைட்டா எப்புட்றா இருக்கும்? எப்படி பண்ண போறாங்க? அப்படின்ற மாரி இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. நேத்து டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது அஃபிஷியல் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது வந்து 14th வந்து நடக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு.
ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா ஜூலை 4 நடக்கும்னாங்க. ஜூலை 4 வந்து அந்த அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே. அன்னைக்கு வந்து ஒயிட் ஹவுஸில் ஃபைட்டு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து டேட்டை மாற்றிட்டாங்க. எதனாலலாம் நிறைய லாஜிஸ்டிக் பிரச்சனைலாம் இருக்கும். அன்றைக்கி வந்து நேஷனல் ஹாலிடே, நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். சரியாக பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அங்கங்கே போட்டு சுட்டுட்டு இருக்கானுங்க. அதனால பிரசிடென்ட்டுக்கெலாம் வந்து பயங்கர பாதுகாப்பு கொடுக்கணும். இத்தனாயிரம் பேர் வராங்கன்னா அது ரொம்ப கவனிப்பாங்க. அதனால் வந்து நேஷனல் ஹாலிடே அன்றைக்கி வந்து பண்ண முடியாது. அதனால் டேட்டு மாற்றிட்டாங்க. இப்போ என்னைக்கு வச்சுருக்காங்கன்னா ஜூன் 14. அது என்னைக்குன்னா ட்ரம்ப்போட 80வது பிறந்த நாள். அன்றைக்கி வந்து இந்த ஃபைட்டை நடத்துகிறாங்க. யூஎஃப்சியோட பிரசிடென்ட் டைனா ஒயிட் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எந்த மாதிரிலாம் இந்த ஈவெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி செம்மையாக இருக்குது. ஒயிட் ஹவுஸ் இருக்குது. அந்த சவுத் லானில் தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. சென்டரில் வந்து ஆக்டோகான் இருக்கும். சுற்றி ஆர்ச் மாதிரி இருக்கும். மேலேருந்து லைட்ஸு கேமராலாம் இருக்கும். இப்படி நம்ம ஃப்ரேம் வச்சோன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பின்னாடி ஒயிட் ஹவுஸ் தெரியும். இந்த பக்கம் ஃப்ரேம் வச்சோன்னா மெமோரியல் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லானில் மட்டும் 5000 பேர் இருப்பாங்களாம். இதை தவிர்த்து நார்மல் ஆடியன்ஸுக்கெலாம் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து அங்கே ஒரு 80,000 பேர் உட்கார்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அங்கே வந்து ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்கும், மியூசிக்லாம் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து வாஷிங்டன் டிசியில் தான் நடக்குது. நாங்கள் இந்த ஈவெண்ட்டே வந்து ஒரு வாரம் பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸிபிஷனு அது இதுன்னு நடந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி வெயிட் என்ஸ்ன்னு பண்ணுவாங்க. சண்டை போடுறதுக்கு முன்னாடி 2 பேர் வெயிட் பார்ப்பாங்க. அந்த ஈவெண்ட் வந்து லிங்கன் மெமோரியலில் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த லிங்கன் மெமோரியல் என்னடான்னா, இந்த மார்ட்டின் லூதர் கிங் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பீச் இருக்கும், ஐ ஹேவ் அ ட்ரீம் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல தான் இந்த வெயிட் என்ஸ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிக்சரே பயங்கரமாக இருக்கும். மார்ட்டின் லூதர் கிங் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி. இப்போ அதே இடத்துல வந்து காரன் மெக்ரெகர் இப்படி முறுக்கி நின்று இருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் இப்போ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த லான் வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்த ரெடி பண்ணுறதுக்கே வந்து $700,000 ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆக்டோகான்லாம் பயங்கர வெயிட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் அன்னைக்கு பயங்கரமாக ஃபயர் ஒர்க்ஸு, ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஸு, அந்த மாதிரி அந்த வாஷிங்டன் டிசியை வந்து களைகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபைட்டர்ஸுமே வாக் அவுட் வந்து இந்த ஓவல் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஃப்சிக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா யூஎஃப்சி வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் இந்த ஒயிட் ஹவுஸில் இந்த மாதிரி ஒரு ஃபைட் நடத்துறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இன்னும் குளோபல் லெவலில் அவங்களுக்கு ஆடியன்ஸை கொண்டு வரும். அதனாலுமே அவங்க பக்காவாக பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஃபைட்டுக்கு வந்து வேறு லெவலில் ஹைப் இருக்கும். ஏன் நம்ம ஜேக் பால், மைக் டைசன் சண்டை போட்டதுக்கே நெட்ஃப்ளிக்ஸே கிராஷ் பண்ணிட்டாங்க. இதில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா ட்ரம்ப்பு, அவருக்கே ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஃப்சி ஒரு பெரிய பிராண்டு. அதுலேயும் வந்து கானர் மெக்ரெகர்லாம் சேர்ந்தாருன்னா அவள் தான் அன்றைக்கி ஒரு நாள் வந்து உலகமே இந்த ஈவெண்ட்டை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸ்பீடெல்லாம் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பார். லோகன் பால், ஜேக் பால் சொல்லவே ஆனால் ட்ரம்ப்போட ஃபங்க்ஷன்னாலே அங்கே தான் தங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி யூடியூபர்ஸும் நிறைய அட்ராக்ட் பண்ணி இதை வந்து பயங்கர ப்ரமோஷன் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அது என்னமோ உண்மை தான். அந்த லானில் நடக்கிற ஃபைட்டு மொத்தமே 5000 பேர் தான் உட்கார முடியும். கண்டிப்பாக பெரிய பெரிய ஆளுங்க தான் இருப்பாங்க. பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸு, பெரிய பெரிய யூடியூபர்ஸு. நான் நெல்க் பாய்ஸ் அவங்க பாட்காஸ்ட்டில் பார்த்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, யாரும் என்கிட்ட டிக்கெட்லாம் கேட்காதீங்கப்பா, நான் ஒரு ஆள் மட்டும்தான் என்னால் டிக்கெட் எடுக்க முடியும். எதாவது ஒன்றா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டேனா ஒயிட்டுக்கிட்டே கேட்டு டிக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த லெவலில் ஹைப் இருக்குது. இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட் ஓகே, கண்டிப்பாக கெத்தாக இருக்கும். ஒரு பெரிய அட்ராக்ஷன் கிடைக்கும். அதில் முக்கியமான விஷயம் வந்து அங்கே நடக்க போகிற ஃபைட்ஸு, யார் இந்த கார்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஈவெண்ட் நடக்க போகிறதுன்னு சொன்னோன்னே தலைவன் கானர் மெக்ரெகர் வந்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் 6 மந்த் ட்ரைனிங் கேம்ப் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து நான் யூஎஃப்சி டெஸ்டிங் சைக்கிள்குள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யூஎஃப்சி வந்து அவங்க அத்லெட்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க எப்போ வேணால் வந்து அந்த அத்லெட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ட்ரக் எடுத்திருக்காங்க, எந்த டைமில் வந்து திடீர்னு வீட்டுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான சைக்கிள் இருக்கும். அதுக்குள்ளே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆப்போனண்ட் வந்து இந்த மைக்கேல் சாண்ட்லர். ஆல்ரெடி சண்டை போட வேண்டியதாக அது மிஸ் ஆயிடுச்சு. தள்ளி போட்டு அது நடக்காமலே போயிடுச்சு. அந்த ஃபைட் இப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நடுவில் வந்து இந்த யூஎஸ் ஒயிட் ஹவுஸ் கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். நான் இந்த ஃபைட்டில் கலந்துக்கிறேன், எனக்கு ஒரு 100 மில்லியன் பணம், அது இல்லாமல் எனக்கு 100 கோல்டன் வீசா வேணும், எனக்கு, என் ஃபேமிலிக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ரீசெண்டாக வந்து ஃபாக்ஸ் நியூஸில் பேசும்போது வந்து நெகோசியேஷனே கிடையாதுங்க, 100% நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். டைனா ஒயிட்டுக்கிட்ட கேட்டாங்க, என்ன கானர் மெக்ரெகர் கன்ஃபார்மா அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு நாங்கள் யாருமே கன்ஃபார்ம் பண்ணல, நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து தான் நெகோசியேஷனே ஆரம்பிப்போம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைட்டு பெரிய ஃபைட்டாக இருக்கும், ஆனால் இன்னும் 10 மாதம் கழிச்சு அது ரெலவெண்ட்டாக இருக்காரு. அப்போ யார் டாப்பாக இருக்காங்களோ அந்த ஃபைட்ஸை தான் நாங்கள் மோஸ்ட்லி ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கார்னர் மெக்ரெகர் கண்டிப்பாக இந்த ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, ஹே ஃபாக்ஸ் ஆன்லைன், நான் வந்து கொஞ்ச நாளுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலாம் வரமாட்டேன், ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. மேபி ட்ரைனிங் போகிறாரான்ற மாதிரி இருக்கும். நேற்று நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் அதான் சொன்னார், இந்த மாதிரி என்ன பாப்புலாரிட்டி சோஷியல் மீடியா தான் வந்து என்னை ப்ரோக் பண்ணிடுச்சு, அதில் வந்த பாப்புலாரிட்டியால் எனக்கு பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, என்னால் கண்டினியூ பண்ண முடியலன்னாரு. அது என்னமோ உண்மை தான் போல இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி
திடீர்னு ஒரு உச்சத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது. இந்த விஷயத்தில் வந்து இந்த ரொனால்டோ, விராட் கோலி இவங்களெல்லாம் நம்ம பாராட்டியே ஆகணும். நல்ல சோஷியல் மீடியாவில் பீக்கில் இருந்தாலும் அதே டைமில் அவங்க அந்த ப்ரொஃபஷனலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் டாப்பில் இருந்தாங்க. நம்ம ஆளு நல்லா பாப்புலர் ஆனார். அந்த ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இப்போ அவர் ரூட்டே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவர் சொல்லியிருக்காரு 6 மாதம் பிரேக் எடுத்துகிட்டு வரேன்னு. இப்போ வந்து இவரோட கம்பேக் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எப்படி போனாரோ அதே மாதிரி வராரா, இல்லை வந்து அவரோட கரியரே முடிஞ்சிருச்சான்னு நம்ம அவர் ஃபைட்டில் தான் தெரியும். அதே மாதிரி கானர் மெக்ரெகர் மட்டும் இல்லை, சில ஃபைட்டர்ஸ் எல்லாமே இந்த கார்டில் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஜான் ஜோன் வெர்சஸ் ஆஸ்பினால். ஜான் ஜோன்ஸ் வந்து அமெரிக்கா சேர்ந்தவர், ஆஸ்பினால் வந்து பிரிட்டிஷை சேர்ந்தவர். கரெக்டாக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஏன்னா அமெரிக்கா இண்டிபெண்டன்ஸே வந்து பிரிட்டிஷ் கிட்டேருந்து தான் வாங்கினாங்க. அந்த இண்டிபெண்டன்ஸ் டேலே வச்சு பிரிட்டிஷை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்க்குறது தான், பிரிட்டிஷ் வர்சஸ் அமெரிக்கா மாதிரி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அப் வந்து அலெக்ஸ் பெரேரா வர்சஸ் ஜான் ஜோன்ஸ். இந்த மேட்ச் நடந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோபி வர்சஸ் பேடி நடந்தால் நல்லா இருக்குன்றாங்க. இந்த கோபின்றவர் ட்ரம்ப்போட பயங்கர ஆதரவாளர், இந்த பேடின்றவர் பிரிட்டிஷ்காரரு. 2 பேருக்கும் சண்டை விட்டா செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு செம்ம பெரிய ஒரு ஹைப் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இந்த ஈவெண்ட் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. UFC பற்றி சொல்லவே தேவையில்ல, அவங்க வேற லெவல் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஒயிட் ஹவுஸில் நடக்கிற UFC ஈவெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி கானர் மெக்ரெகர் வந்து திருப்பி வரேன்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி சொல்லிட்டு வராமலே போயிருக்காரு. அதே மாதிரி இந்த வாட்டி ஜகா குத்துருவாரா இல்லை கண்டிப்பாக அவர் கலந்துப்பாரான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.